வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: கடல்சார் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்கென 330 கம்பெனி துணை ராணுவப் படையினர் கோரப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட ரொக்கப் பணத்தை தேர்தல் பாதுகாப்பு படையினர் இன்று பறிமுதல் செய்தனர். சுவிஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்தியா மகத்தான வெற்றி அடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் இந்திய உச்சிமாநாட்டை இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பங்கேற்க உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார். கடல்சார் பொருளாதார சீர்திருத்தங்களை ஊக்குவிப்பதற்கும் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கு இந்த நடவடிக்கைகள் உதவும் என்றும், இந்த துறை சார்ந்த பலரையும் இந்த உச்சிமாநாடு ஒருங்கிணைக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக கடல்சார் இந்தியா தொலைநோக்கு 2030 என்ற மின்னணு புத்தகத்தை பிரதமர் வெளியிட்டார். அதிக அளவு முதலீட்டை ஈர்ப்பதன் மூலம் கடல் சார்ந்த துறையை மேம்படுத்துவதற்கான முக்கிய பகுதிகளை கண்டறியும் வகையில் இந்த புத்தகம் அமைந்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டிற்கு துறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. வரும் 10 ஆண்டுகளுக்குள் இந்திய கடல்சார் துறையை உலக அளவில் மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்த மாநாட்டில் வகுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்று இந்திய கடல்சார் துறையில் தொழில் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். இந்த உச்சிமாநாட்டில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் சார்பில் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட உள்ளதாக துறைமுக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து அம்மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள மேற்குவங்க மாநிலத்தில் முதற்கட்டமாக 30 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள அசாம் மாநிலத்தில் முதற்கட்ட தேர்தல் 47 தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் இம்மாதம் 27ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 330 கம்பெனி துணை ராணுவப்படை தேவை என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது வரை 45 கம்பெனி துணை ராணுவப் படையினர் தமிழகம் வந்திருப்பதாக கூறினார். மாநிலத்தில் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளுக்காக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பறக்கும் படை, நிலை கண்காணிப்பு படை, வீடியோ பதிவு செய்யும் குழு, கணக்கீட்டு குழு உள்ளிட்ட 5 வகையான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசு மற்றும் பொது இடங்களில் ஒட்டப்பட்டிருந்த 61,000 போஸ்டர் மற்றும் பேனர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தனியார் மற்றும் பொது இடங்களில் பேனர்கள் வைத்ததற்காக 36 வழக்குகள் என மொத்தம் 46 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 80 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு வசதியாக அவர்களின் வீடுகளுக்கே சென்று இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் அரசின் பல்வேறு துறை மூத்த அதிகாரிகளுடன் நாளை தாம் ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் திரு சத்யபிரதா சாஹூ கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து விருப்ப மனுக்களை பெறுவது, அவர்களிடம் நேர்காணல் நடத்துவது ஆகியவற்றிலும் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. தமிழகத்தில் அஇஅதிமுக, பிஜேபி இடையே சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தமிழக பிஜேபி தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான திரு வி.கே. சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தைகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும்.
தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் கண்காணிப்பு பணிகளின்போது மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ரொக்கத்தை தேர்தல் பாதுகாப்புப் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர். கடலூரை அடுத்த கங்கனாகுப்பம் பகுதியில் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 51 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை 6,5 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் கண்காணிப்பு மற்றும் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்கான பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் விளம்பர சுவரொட்டிகள் தயாரிக்கும் அச்சக உரிமையாளர்களுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் எடுத்துக் கூறினர். கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று தொடங்கி வைத்தனர். திண்டுக்கல்லில் உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து அவற்றின் உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார். மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க ஏதுவாக மாநிலத்தின் பல இடங்களில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 9 சோதனைச் சாவடிகளிலும் வாகனங்கள் கண்காணிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தெரிவித்தார். அனைத்து வகையான வாகனங்களுமே சோதனை செய்து கொள்வார். 2 வீலர், கார்ஸு, பஸ்ஸஸ், ஆம்புலன்ஸு, ஈவன் பேங்க் ஏடிஎம் எடுத்துக்கு போகக்கூடிய பணத்துக்கு கூட நம்ம பேங்கர்ஸ் எல்லாருமே கூட ஒரு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கு போகும்போது அதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. அது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பின்பற்றி அவங்க பணத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி என்ன மாதிரி வண்டி இருந்தாலும் கூட அந்த சோதனை சாவடி கிராஸ் பண்ணும்போது அவங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் ஒவ்வொரு தொகுதிக்குமே 3 டீம், மொத்தம் 24, நமக்கு 8 தொகுதி இருக்குது, 24 டீம் போட்டிருக்கோம். அதே போல் நம்ம மாவட்டத்தில் 9 பார்டர் செக் போஸ்ட் கூட இருக்குது. அதில் கூட நம்ம இந்த மாதிரி சோதனை பண்ணிட்டு. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 300 மத்திய தொழில் பாதுகாப்புப் படையினர் வருகை தந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி தேர்தல் செலவினங்களை 24 மணி நேரமும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னையில் உள்ள வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவின் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் பணத்தை பதுக்கி வைத்தல், தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை அனுமதியின்றி எடுத்துச் செல்பவர்கள் மீதான புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம். இது தொடர்பாக வருமான வரித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தங்களது புகார்களை 1800-42556669 என்ற தொலைபேசி எண்ணில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலமாக புகார் அளிக்க 9445394453 என்ற எண்ணை பயன்படுத்தலாம். இமெயில் மூலமாகவும் தேர்தல் செலவினம் குறித்த புகார்களை அளிக்க வருமான வரித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான மின்னஞ்சல் முகவரி itcontrol.chn@gov.in. விளையாட்டுச் செய்திகள். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவ் சோப்ரா சிக்கி ரெட்டி இணை மற்றும் அஸ்வினி பொன்னப்பா ரங்கி ரெட்டி இணை இன்று பங்கேற்கிறது. பியூனஸ் ஏர்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சுமித் நாகல் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெறும் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் போர்ச்சுகலின் ஜவோ சவுசாவை எதிர்கொள்கிறார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் கடே ஜிம்பாப்வேவின் பெஞ்சமின் லாக் இணை இன்று பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்கென 330 கம்பெனி துணை ராணுவப் படையினர் கோரப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட ரொக்கப்பணத்தை தேர்தல் பாதுகாப்பு படையினர் இன்று பறிமுதல் செய்தனர். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.